இன்று 13/8/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. மதுபன். இனிமையான குழந்தைகளே, யோகத்தின் மூலம் தத்துவங்களை தூய்மையாக்கும் சேவை செய்யுங்கள். இன்றைய முரளியில் பாருங்கள், பகவான் குழந்தைகளை அன்பாக அழைக்கின்றார். இனிமையான குழந்தைகளே, யோகத்தின் மூலம், யோகம் என்றால் நினைவு, யோகம் என்றால் பல வகையில் மக்கள் புரிந்துள்ளார்கள். யோகம், யோகா என்றால் நிறைய யோகாக்கள் இருக்கின்றது. இந்த ஞான மார்க்கத்தில், அதாவது ராஜயோகத்தில் யோகா என்றால் நினைவு, நினைவின் மூலம் தத்துவங்களை தூய்மையாக்கும் சேவை செய்யுங்கள். தத்துவங்களை தூய்மையாக்க வேண்டும். நினைவின் மூலம் தத்துவங்களை தூய்மையாக்க வேண்டும். அந்த சேவை செய்யுங்கள். ஏனென்றால் தத்துவம் தூய்மையானால்தான் இந்த உலகத்தில் தேவதைகள் காலை வைப்பார்கள். தத்துவங்கள் தூய்மையானால்தான் தேவதைகள் இந்த உலகத்தில் கால் வைப்பார்கள். கால் வைத்தால் தான் தூய்மை ஆகும். அதை தூய்மையாக்க வேண்டும். கேள்வி: உங்களுடைய புதிய உலகத்தில் எந்த விதமான அசாந்தியும் ஏற்பட முடியாது. ஏன்? உங்களுடைய புதிய உலகத்தில் எந்த விதமான அசாந்தியும் ஏற்பட முடியாது. ஏன்? பதிலை இறைவன் சொல்லுகின்றார். நன்றாக கேளுங்கள். ஏனென்றால் அந்த ராஜ்யம் உங்களுக்கு இறைவனின் மூலம் ஆஸ்தியாக கிடைத்துள்ளது. அந்த ராஜ்யம் இறைவனின் மூலம், ஆஸ்தி என்றால் சொத்தாக உங்களுக்கு கிடைத்துள்ளது. இரண்டாவது பாயிண்ட், வரத்தை வழங்கும் வள்ளல் இறைவன் குழந்தைகளாகி உங்களுக்கு இப்போதே வரதானம் அல்லது ஆஸ்தியை கொடுத்து விட்டார். இந்த காரணத்தால் அங்கே அசாந்தி ஏற்பட முடியாது. அசாந்தி என்றால் துக்கத்தை கொடுப்பது, நமக்கு மனம் புண்படுற மாதிரி பேசுவது, அதாவது தீயல் செயல்களை செய்வது, அந்த நினைக்கும் போதே அசாந்தி ஏற்பட்டுவிடும். அந்த அவர்கள் செய்கின்ற செயல்களை பார்த்தாலோ கேட்டாலோ அசாந்தி ஏற்பட்டுவிடும். அந்த மாதிரி அசாந்தி ஏற்பட முடியாது. நீங்கள் இறைவனுடையவர்களாக ஆகின்றீர்கள் எனும்போது, நீங்கள் இறைவனுடையவர்களாக ஆகின்ற பொழுது ஆஸ்தி முழுவதையும் எடுத்துக்கொள்கிறீர்கள். நீங்கள் இறைவனுடைய குழந்தையாகும் போது ஆஸ்தி முழுவதையும், ஆஸ்தி என்றால் சொத்து முழுவதையும் எடுத்துக்கொள்கிறீர்கள் என்று அழகாக இறைவன் சொல்கின்றார். கேள்வி பதிலை பார்த்தோம். அடுத்தது தாரணைக்கான முக்கிய சாரம். தாரணை என்றால் நடைமுறைப்படுத்த வேண்டிய சாரம். பாயிண்ட் 1, தங்களுடைய குணத்தின் தூய்மையின் மூலம் இறைவனின் அதிசயமான ஞானத்தை வாழ்க்கையில் தாரணை செய்ய வேண்டும். தங்களுடைய உள்ளத்தின் தூய்மை. இரு உள்ளங்கள் இருக்கின்றது. கான்சியஸ் மைண்ட், சப்கான்சியஸ் மைண்ட். வெளிமனது, உள்மனது. 2 மனசு நமக்கு இருக்கின்றது. இந்த வெளிமனது கேட்டுட்டு அப்படி போயிடும். உள்மனது உள்ளே வைத்திருக்கும், அப்படி பதிவாகிவிடும். தங்களுடைய உள்ளத்தின் தூய்மையின் மூலம் இறைவனின் அதிசயமான ஞானத்தை வாழ்க்கையில் தாரணை செய்ய வேண்டும். வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும். முயற்சியின் மூலம் உயர்ந்த பலனை உருவாக்க வேண்டும். நாடகம் என்று கூறி நின்று விடக்கூடாது. எல்லாமே நாடகம். இறைவனே நாடகத்தில் நடிக்க வந்துள்ளார். இறைவனே அவர் சொல்கின்றார், நான் நாடகத்தில் நடிக்க வந்துள்ளேன். எல்லாம் நாடகம் என்று கூறிவிட்டு நின்று விடக்கூடாது. எல்லாமே நாடகம், ஓகே நாடகம் அப்படி என்று சொல்லிவிட்டு நின்று விடக்கூடாது என்று இறைவன் கூறுகின்றார். 2வது பாயிண்ட், ராவண ராஜ்யத்தில் குற்றப்பார்வையின் ஏமாற்றத்திலிருந்து காத்து கொள்வதற்கு ஞானத்தின் 3வது கண்ணின் மூலம் பார்ப்பதற்கான பயிற்சி செய்ய வேண்டும். என்ன சொல்கிற பாருங்க. எவ்வளவு உங்களுக்கு இந்த முட்டாள் அஞ்ஞான உலகத்தில் இறைவன் ரொம்ப அருமையாக வழியை காட்டுகின்றார். சிறந்த வழிகாட்டி யார் என்றால் இறைவன். அதாவது 2வது பாயிண்ட்ல அவர் என்ன எப்படி சொல்றாரு பாருங்க. ராவண ராஜ்யத்தில்
குற்றப்பார்வையின் மூலம் குற்றப்பார்வையின் ஏமாற்றத்திலிருந்து காத்துக் கொள்வதற்கு ஞானத்தின் 3வது கண்ணின் மூலம் பார்ப்பதற்கான பயிற்சி செய்ய வேண்டும். ஞானக்கண் மூலம் பார்ப்பதற்கான பயிற்சி செய்ய வேண்டும். பயிற்சி செய்தால் நாம் தப்பித்துக் கொள்ளலாம். நம்பர் 1 குணமான தூய்மையை தாரணை செய்ய வேண்டும். நம்பர் 1 குணமான தூய்மை. ஆத்மா தூய்மையாக வேண்டும், எண்ணம் தூய்மையாக வேண்டும், செயல் தூய்மையாக, எல்லாமே தூய்மை என்று இருந்தால் நம்பர் 1 கேரக்டர், நம்பர் 1 குணமான தூய்மையை தாரணை செய்ய வேண்டும். வரதானம் பிராமண பிறவியின் ஜாதகத்தை தெரிந்து கொண்டு எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கும் சிறந்த பாக்கியவான் ஆவீர்களாக. பிராமண பிறவி என்றால் ராஜயோகத்தை கற்றுக்கொண்ட குழந்தைகளுக்கு பிராமணர்கள். அந்த பிராமண பிறவியின் ஜாதகம் உண்மை. ஜாதகத்தை இறைவன் கணிக்கின்றார். நமக்கு எழுதுகின்ற ஜாதகம் இறைவனால் கணிக்கப்பட்டது. இந்த பிராமண பிரிவின் ஜாதகத்தை தெரிந்து கொண்டு எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கும் சிறந்த பாக்கியவான் ஆவீர்களாக. எப்படியெல்லாம் உங்களுக்கு அறிவுரை மகா வாக்கியங்களாக இறைவன் கொடுக்கின்றார். அதை பின்பற்றி நடைமுறைப்படுத்த வேண்டும். தாரணை என்றால் நடைமுறைப்படுத்துவது. வரதானத்தின் விளக்கம் பிராமண வாழ்க்கை புதிய வாழ்க்கையாகும். பிராமணர்கள் ஆதியில் தேவி தேவதைகளாக இருந்தார்கள். மேலும் இப்பொழுது PK ஆவார்கள். மேலும் இப்பொழுது குமாரிகள் ஆவார்கள். பிராமணர்களின் ஜாதகத்தின் 3 காலங்களுமே நல்லதிலும் நல்லதாகும். பிராமணர்களின் ஜாதகத்தின் 3 காலங்களுமே நல்லதிலும் நல்லதாகும். எது நடந்ததோ அது நல்லது. மேலும் எது நடந்து கொண்டிருக்கின்றதோ அது இன்னுமே நல்லது. மற்றும் என்ன நடக்கப் போகிறதோ அதுவும் மிக மிக நல்லது. என்ன சொல்ற பாருங்க, எவ்வளவு அழகா கொடுக்குறாப்பாங்க. எது நடந்ததோ அதுவும் நல்லது. மேலும் எது நடந்து கொண்டிருக்கிறதோ அதுவும் இன்னுமே நல்லது. மற்றும் என்ன நடக்கப் போகிறதோ அது மிக மிக நல்லது. பிராமண வாழ்க்கையின் ஜாதகம் எப்பொழுதுமே நல்லதாகும். கேரண்டி உத்தரவாதம் இருக்கிறது. கேரண்டி இருக்கு, அதாவது உத்தரவாதம் இருக்கின்றது. எனவே சுயம் பாக்கிய விதாதா, அதாவது பாக்கிய விதாதன பாக்கியத்தை அமைக்கும் வள்ளல். தந்தை பாக்கியத்தின் சிறந்த ரேகையை வரைந்து விட்டார். தன்னுடையவராக்கி விட்டார் என்ற இதே மகிழ்ச்சியில் எப்பொழுதும் இருங்கள். பாபா, அதாவது இறைவன் அவருடையவராக நம்மை ஆக்கிவிட்டார் என்ற மகிழ்ச்சியில் இருங்கள். ஸ்லோகன்: ஒரே ரசனையின் நிலையை அனுபவம் செய்ய வேண்டும் என்றால் ஒரு தந்தையிடமிருந்து அனைத்து சம்பந்தங்களின் சுவையை பெறுங்கள். சுவையான உணவில் ரசத்தை சாப்பிட்டால் உடம்பில் இருக்கின்ற நோய்கள் அத்தனையும் போய்விடும். வேற எதுவும் தேவையில்லை. தினமும் ரசமும் காய்கறிகளையும் சாப்பிட்டால் உடம்பில் இருக்கின்ற நோய்கள் அத்தனையும் போய்விடும். அதை தான் சொல்லுகின்றார் ஸ்லோகனில். ஒரே ரசனையின் நிலையை அனுபவம் செய்ய வேண்டும் என்றால் ஒரு தந்தையிடமிருந்து அனைத்து உறவுகளின் சுவையை பெறுங்கள் என்று ஸ்லோகனில் மிகவும் அழகாக, ரொம்ப அருமையாக சுவைத்து குடிக்கின்ற அமிர்தத்தை போன்று கொடுத்திருக்கின்றார். இதை படித்து பயன்பெற வேண்டும். எல்லா மக்களும் நன்றாக வாழ வேண்டும். யாரும் துன்பத்தில் இருக்கக்கூடாது. உலகத்திற்காக நாம் இறைவனுடைய நினைவில் யோகா செய்தோம் என்றால் அந்த பலன் அவர்களுக்கும் கிடைக்கும், நமக்கும் கிடைக்கும். யாம் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெறுக. நன்றி. ஓம் சாந்தி. பாபாவுக்கு நன்றி, இறைவனுக்கு நன்றி, அனைத்து கேட்கின்ற உள்ளங்களுக்கும் நன்றி. யூடியூப்பில் சென்று தமிழ் முரளி என டைப் செய்து ஆடியோவிலும் கேளுங்கள், வீடியோவிலும் கேளுங்கள். குறைந்தது 20 முதல் 25 நிமிடங்கள், ஒரு நாளைக்கு 25 நிமிடம் இறைவனுக்காக செலவு பண்ணுங்கள். அதனுடைய பலனை நீங்கள் அனுபவிக்கலாம். நன்றி. ஓம் சாந்தி.